ஹலோ ஒரு நிமிடம். இன்றைய தியானம். பள்ளி மாணவன் ஒருவனின் பேனாவை காணவில்லை. அருகில் உள்ள மாணவன்தான் அதை எடுத்திருப்பான் என்று எண்ணி வகுப்பு ஆசிரியரிடம் புகார் சொன்னான். அதை கேட்ட ஆசிரியரும் விசாரிக்காமல் குறிப்பிட்ட மாணவனுக்கு தண்டனை கொடுத்தார். ஆனால் மறுநாளோ காணாமற் போன அந்த பேனா கிடைத்துவிட்டது. இதை அறிந்த ஆசிரியர் தண்டனை பெற்றவனிடம், பேனாவை நான் எடுக்கவில்லை என சொல்லியிருக்க கூடாதா என கேட்டார். அதற்கு அவன், தாங்கள் தான் என்னை விசாரிக்கவில்லையே என்றான். மீண்டும் ஆசிரியர், அடிக்கும் போதாவது என்னிடம் சொல்லி இருக்கலாமே என்றார். அதற்கு, தண்டனைக்கு பயந்தவன் என நீங்கள் என்னை நினைத்துவிடக் கூடாது என்பதால் நான் வாய் திறக்கவில்லை என்றார். அந்த சிறுவன் யார் தெரியுமா? போரில் பல வெற்றிகளை குவித்த மாவீரன் நெப்போலியன் தான். பிரியமானவர்களே, பரிசுத்த வேதத்தில் ஏசாயா 53:7 சொல்லுகிறது, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று வாசிக்கிறோம். இப்படித்தான் நம்முடைய ஆண்டவரும் சிலுவையிலே வலுசர்ப்பத்தின் தலையை நசுக்கி மாபெரும் வெற்றி பெற்று அந்த ஜெயத்தை நமக்கு தந்தார் என்பதை நினைவு கூறுவோமா?